ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ½ பிரிஞ்சி இலை, அதை 2-3 கட் பண்ணி போட்டுக்கோங்க. பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இந்த குருமா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போது நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இந்த குருமாவுக்கு ஒயிட் சுண்டல் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளாக் சுண்டல், பச்சை பட்டாணி இந்த 2ல் எது வேணால் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன தக்காளியாக இருக்கும் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நான் 1/2 மூடி தேங்காய், கொஞ்சம் மல்லித்தலை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. தேங்காயோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். நான் இதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். அதில் 1 கப் தேங்காய் அரைச்ச தண்ணி, இன்னொரு கப் சுண்டல் வேக வச்சு வச்சுருந்த தண்ணி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் 8 மணி நேரம் சுண்டலை ஊற வச்சு குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். குருமா கொஞ்சம் கெட்டியாக இருக்காமல் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
பண்ணவங்க 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.